Chapter 8, exercise 8.8, question number 11 and 12 solution. Question number 11, if f of x equal to x by x plus 1, then its differential is given by. f of x கொடுத்துருக்காங்க, அதோட வகையீடு கண்டுபிடிக்கணும். வகையீடு எப்படி கண்டுபிடிக்கிறது? டிஃபரன்ஷியேட் பண்ணி நம்ம dx கிராஸ் மல்டிப்ளை பண்ண வேண்டியதான். இப்போ f கொடுத்துருக்காங்க. fங்கிறது என்னன்னா x by x plus 1. இதை டிஃபரன்ஷியேட் வித் ரெஸ்பெக்ட் டு x. xஐ பொறுத்து வகையிடுறோம். என்ன கிடைக்கும்? df by dx கண்டுபிடிக்கிறோம். என்னது? u by v மெத்தட். u by vக்கு என்ன ஃபார்முலா? u by v whole dash equal to v squared vu dash minus uv dash. பையில் வந்து v ஸ்கொயர் போடணும். இதுதான் வந்து கோஷன் ரூல், வகுத்தல் விதி அப்படிங்கிறது. இதை இங்கே யூஸ் பண்ணுறோம். யூஸ் பண்ணோம்னா கிடைக்கக்கூடியது டிவைடர் பையில் உள்ளதை ஃபஸ்ட்டு ஸ்கொயர் பண்ணிக்கணும். x plus 1 ஹோல் ஸ்கொயர். அப்புறம் x plus 1 வச்சுக்கிட்டு எக்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும். எக்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 1 மைனஸ் எக்ஸை வச்சுக்கிட்டு x plus 1 டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 1. x plus 1 மைனஸ் எக்ஸ் டிவைடட் பை x plus 1 ஹோல் ஸ்கொயர் அப்படின்னு கிடைக்குது. இது df பை dx. இதுலேருந்து டிஃப்ரென்ஷியல் df வகையீடு dfங்கிறது என்னென்னா இந்த எக்ஸு கேன்சல் ஆகிடுது. இப்போ 1 பை x plus 1 ஹோல் ஸ்கொயர் தான். இப்போ df என்னன்னா இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ண வேண்டியதான். இப்போ என்ன கிடைக்கும்? 1 பை x plus 1 ஹோல் ஸ்கொயர் இன்ட்டு dx அப்படின்னு கிடைக்குது. இதுதான் டிஃப்ரென்ஷியல் df, அதாவது வகையீடு அப்படின்னு சொல்லக்கூடியது df. இது நமக்கு ஆப்ஷனில் செகண்டாக இருக்குது. அதனால் கொஸ்டின் நம்பர் 11க்கு செகண்டாக இருக்கக்கூடியது விடையாக அமையுது நமக்கு. அதை வந்து நம்ம டிஃபரன்ஷியேட் பண்ணுறோம். u by v மெத்தடில் இருக்குது. டிஃபரன்ஷியேட் பண்ணி dx கிராஸ் மல்டிப்ளை பண்ணிடும். இது கொஸ்டின் நம்பர் 11. அடுத்தது 12th கொஸ்டின் u of x, y கொடுத்துருக்காங்க. இதை டோ u by டோ எக்ஸ் கண்டுபிடிச்சி அதில் இருக்கக்கூடிய x, yக்கு இந்த வேல்யூஸை சப்ஸ்டியூட் பண்ணணும். எக்ஸுக்கு பதிலாக 4, ஒய்க்கு பதிலாக -5ன்னு சப்ஸ்டியூட் பண்ணோம்னா போதும். இதுதான் இந்த சம் நம்பர் 12. வெரி ஈஸி ஒன். u என்ன கொடுத்துருக்காங்கன்னா x ஸ்கொயர்டு ப்ளஸ் 3xy ப்ளஸ் y மைனஸ் 2019 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. டிஃப்ரென்ஷியேட் பார்ஷியலி வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ். எக்ஸை பொறுத்து பகுதி வகைக்கெழு பண்ணுறோம். எக்ஸ் ஸ்கொயரை பண்ணால் 2x. எக்ஸ் மட்டும் தான் இங்கே வேரியபிள். இப்போ ஒய்ங்கிறது கான்ஸ்டன்ட். அப்போ 3யும் ஒய்யும் கான்ஸ்டன்ட். எக்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 1. ஒய்யை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 0 கான்ஸ்டன்ட்டு. 2019 ஒரு கான்ஸ்டன்ட் தான், அதுவும் 0 ஆகிடுது. அப்போ டோ யூ பை டோ எக்ஸுங்கிறது என்ன கிடைக்குதுன்னா 2x ப்ளஸ் 3y. இதில் வேல்யூஸை சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். என்னன்னா டோ யூ பை டோ எக்ஸ் அட் த பாயிண்ட் 4, -5 4, -5 எக்ஸுக்கு பதிலாக 4, ஒய்க்கு பதிலாக -5 சப்ஸ்டியூட் பண்ணோம்னா தேவையானது நமக்கு கிடச்சிரும். இப்போ கிடைக்கக்கூடியது என்னென்னா 2 இன்ட்டு எக்ஸுக்கு பதிலாக 4 ப்ளஸ் 3 இன்ட்டு ஒய்க்கு பதிலாக -5. இப்போ 2 4s are 8, 3 5s are 15. 8ல் -15, 8 -15 -7 கிடச்சிருது. இதுதான் நமக்கு தேவையான ஆன்சர். ஆப்ஷனில் தேர்டாக உள்ளது இதுக்கான விடையாக அமையுது. இது கொஸ்டின் நம்பர் 12. கொஸ்டின் நம்பர் 11 அண்ட் 12 ரெண்டுமே வந்து ஈஸியானது தான். இதில் பார்ஷியல் டிஃப்ரென்ஷியேஷன் பண்ணி அதில் xyக்கு வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணால் ஆன்சர் வந்துடுது. இந்த சம்மில் டிஃப்ரென்ஷியேட் பண்ணி dxஐ கிராஸ் மல்டிப்ளை பண்ணால் நமக்கு தேவையானது ஆன்சர் வந்துடுது. ரெண்டுமே எளிதானது. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.